வணக்கம். ஷயனம். நீங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் அதிர்ஷ்டசாலி என்று சொல்லலாம். தெய்வ பிறவிகள் மட்டும்தான் இந்த திருங்கிற அடைமொழி இருக்கக்கூடிய 2 நட்சத்திரம், திருவோணம், திருவாதிரை. அதுவும் திருவாதிரை யாருடையது? எம்பெருமான் நடராஜ பெருமானுடையது. இந்த பிறவியில் கர்ம வினைகளை எல்லாம் கழிப்பதற்காகவே பிறவி எடுத்தவர்கள். மற்றவர்கள் மீது அதீத அன்பும் அக்கறையும் பாசமும் கொண்டவர்கள். இவர்களைப் போல அறிவுரை சொல்வதற்கு யாரும் கிடையாது. அவ்வளவு வல்லவர்கள், அனுபவசாலிகள், பெற்றோர்களையும் உடன் பிறந்தவர்களையும் கண்ணும் கருத்துமாக பார்க்கக்கூடிய புண்ணியவான்கள். அவருடைய குடும்பமும் அவருடைய சந்ததியும் நன்றாக இருக்கும். குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்தில் ஜனனமானவர்களுக்கு இவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயம் மனசுக்குள்ள ஆழமாயிருக்கும். அதாவது வைரக்கல் போடணும், வைரம் சார்ந்த விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு. அவர்களே வைரமாக இருக்கும்போது அவர்களுக்கு எதுக்கு வைரம்? தேவையில்லை. ஆனால் சிட்டுக்குருவியுடைய படம், ஜோடியாக இருக்கக்கூடிய சிட்டுக்குருவி படம், முடிந்தால் அதன் குழந்தைகள், கிடைக்காது ஒருவேளை கிடைத்தால் அந்த படத்தை பிரிண்ட் போட்டு உங்கள் வீட்டு ஹாலில் வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியில் போகும்போதும் வரும்பொழுதும் உங்கள் தொழில் ஸ்தாபனத்தில் கூட அதை வச்சுட்டு உங்கள் பார்வைப்படும்படி பார்த்துட்டு வாங்க. நல்லதொரு மாற்றம் கிடைக்கும். என்னடா இது நிறைய தடங்களாயிட்டே இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? வராது இனிமேல். சீக்கிரமாக நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். ஷயனம்.